வணக்கம், நான் உங்கள் Deena. வெல்கம் பேக் டு Deena's கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போது எல்லாருக்கும் பிடிச்ச கப் கேக். அதுவும் பர்டிகுலராக நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு கப் கேக் சொன்ன உடனே எல்லாரும் விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ அந்த கப் கேக் தான் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரொம்ப ஈஸியான ஸ்டைலில் நல்லா சாஃப்டாக மெதுன்னு எப்படி பண்ணுறது சொல்லி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இந்த கிட்ஸுக்குனாவே அந்த சாக்லேட் இருந்தால் பிடிக்கும் சொல்லுவாங்களே. ஸோ அதனால் இந்த கப் கேக்கில் அழகாக சாக்லேட் வச்சு கார்னிஷ்லாம் பண்ணி ஒரு சூப்பரான ஸ்டைலில் இந்த கப் கேக் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த கப் கேக் Nestle MILKMAID வச்சு தான் நான் இந்த ரெசிபி கம்ப்ளீட் பண்ணுறோம். அது இன்னும் ஸ்பெஷலாகவும் இருக்கும். Nestle MILKMAID வச்சு என்னென்ன ரெசிபி எல்லாம் செய்யலாம்னு பாருங்கள். www.milkmaid.in போயிட்டு நிறைய ரெசிபி கொடுத்துருக்காங்க. அந்த ரெசிபி நீங்கள் பார்த்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த சின்ன வயசில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இந்த மில்க்மெய்டை வச்சு இந்த பாலில் மிக்ஸ் பண்ணி தருவாங்க. அந்த டைமில் திட்டத்தனமாக எடுத்து நம்ம நக்கி சாப்பிடும் பார்த்திங்களா, அது ஒரு தனி டேஸ்ட்டு, அது நல்லா ஒரு ஜாலியாகவும் இருக்கும். ஸோ அந்த டைமில் அந்த அளவுக்கு ரெசிபி இல்லை, ஆனால் இன்றைக்கி நிறைய ரெசிபி இருக்குது. அதில் ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? கப் கேக்குக்கு தேவையான பொருட்கள்: நெஸ்லே மில்க்மெய்ட் 200 கிராம், மைதா 120 கிராம், பட்டர் 150 கிராம், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன், வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன், பால் 100 ml. கப் கேக் கார்னிஷ்க்கு தேவையான பொருட்கள்: ஃப்ரெஷ் க்ரீம் 100 கிராம், டார்க் சாக்லேட் 200 கிராம், சாக்லேட் மன்ச்சீஸ் கார்னிஷ்க்கு தேவையான அளவு, க்ரீம் பிஸ்கட் தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். கப் கேக் பண்ண போகிறோம் சொன்னோம் பார்த்தீங்களா, அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம கிட்ட இருக்க இந்த 3 ட்ரை இன்க்ரீடியன்ஸ் மிக்ஸ் பண்ண போகிறோம். அதாவது மைதா, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா. இந்த 3த்தையும் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். எதுக்காக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா காரணம் இருக்குது. நீங்கள் ப்ராப்பராக நல்லா சாஃப்டாக குக் பண்ணி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் இந்த மாதிரி ட்ரை இன்க்ரீடியன்ஸோட மிக்ஸ் பண்ணும்போது அந்த பேக்கிங் பவுடரும் பேக்கிங் சோடாவும் ப்ராப்பராக மிக்ஸ் ஆகிருக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு நல்லா சாஃப்டான ஒரு கேக் கிடைக்கும். அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறோம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்திருக்கும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், நம்மக்கிட்ட இருக்க இந்த நெஸ்லே மில்க்மெய்ட். இந்த மில்க்மெய்ட் வச்சு தான் இந்த ரெசிபி கம்ப்ளீட் பண்ண போகிறோம். நார்மலாக என்ன பண்ணுவீங்க, சுகர் யூஸ் பண்ணுவீங்க. ஆனால் இன்றைக்கி சுகர் யூஸ் பண்ணாமல் இந்த மில்க்மெய்ட் வச்சு பண்ணும்போது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இந்த நெஸ்லே மில்க்மெய்டு நீங்கள் நார்மலாக வீட்டில் நிறைய ஸ்வீட்ஸ்லாம் பண்ணுவீங்க. அதாவது பாயசம், கீர், தேங்காய் லட்டு. அந்த டைமில் ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் சுகருக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணலாம். இந்த மில்க்மெய்டும் அதுக்கு பிறகு இந்த மெல்டட் பட்டர் இந்த இடத்துல யூஸ் பண்ணும்போது மெல்டட் பட்டர் யூஸ் பண்ணால் மிக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கு பிறகு வெனிலா எசன்ஸ், பால். இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணும். அதாவது பர்டிகுலர் பாருங்கள், இந்த பட்டரும் பாலும் மிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த டைமில் இந்த மாதிரி ஸ்பேட்சில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். அப்படின்னா வீட்டில் இருக்க விஸ்க் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கு பிறகு நீங்கள் நார்மலாக வீட்டில் நிறைய ஸ்வீட்ஸ்லாம் பண்ணுவீங்க. அதாவது பாயசம், கீரை போட்டு மிக்ஸ் பண்ணி தேங்காய் லட்டு. அந்த டைமில் அடிஷனலாக நீங்கள் எதனா யூஸ் பண்ணலாம், இதை யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. அதனால தான் கரெக்டான ரேஷியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அந்த மைதாவை இதில் போட்டுறோம். போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த பட்டர், பால், அதுக்கப்புறம் மைதா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதே டைமில் லம்ஸ் இல்லாமல் இருக்கணும். நீங்கள் லம்ஸோடு வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு கரெக்டான டெக்ஸ்சர் கொடுக்காது. அதனால் இந்த மாதிரி ஸ்பேட்சில் வச்சு மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக மிக்ஸ் ஆகலைன்னா அந்த டைமில் நீங்கள் விஸ்க் யூஸ் பண்ணலாம். விஸ்க் வச்சு யூஸ் பண்ணும்போது லம்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி ப்ராப்பராக பேட்டர் கிடச்சிரும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி டெக்ஸ்டரில் கரெக்டாக பேட்டர் வந்துருக்கணும். ரொம்ப சிம்பிள் தான். நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரொம்ப ஈஸியான ஸ்டைலில் எப்படி கப் கேக்கிங் பண்ணுறது பார்த்துட்ருக்கோம். இதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்க இந்த மோல்டு, நான் யூஸ் பண்ணுற சிலிக்கான் மோல்டு யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த மோல்டு கிடைக்கலன்னா நீங்கள் பேப்பர் கப் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மோல்டில் நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணுறோம். எதுக்காக பட்டர் அப்ளை பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, கப் கேக் குக் பண்ணி முடித்த பிறகு ஈஸியாக டீமோல்ட் பண்ணுறதுக்காக பட்டர் அப்ளை பண்ணுறோம். இந்த கப்பில் எந்த அளவுக்கு பேட்டர் போடணும் கேட்டிங்கன்னா, கரெக்டாக ஒரு 75 to 80% அளவுக்கு நீங்கள் பேட்டர் போடணும். அந்த கப்பு ஃபுல்லாக பேட்டர் போடக்கூடாது. அப்படி போட்டினா கண்டிப்பாக குக் பண்ணி முடித்த பிறகு அந்த கப் கேக் ரொம்ப வெளியே வந்துடும். அதே டைமில் பெருசாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அதனால தான் கரெக்டாக ஒரு 75 to 80% போடணும்னு சொல்கிறேன். இதுக்கு பிறகு லைட்டாக ஷேக் பண்ணுங்கள். இப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த பேட்டர் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். இதுக்கு பிறகு நம்மக்கிட்ட இருக்க அவனை ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கிட்டோன்னா, ஃபஸ்ட்டு ப்ரீ ஹீட் பண்ணோம். ப்ரீ ஹீட் பண்ணும்போது கரெக்டாக 10 நிமிஷம் டைம் செட் பண்ணுங்கள்.
160 டிகிரி கரெக்டாக நீங்கள் செட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி செட் பண்ணி முடித்த பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கப் கேக் பேட்டரை டேரெக்டாக உள்ளே வச்சுட்டு திருப்பி 160 டிகிரி 25லேருந்து 30 நிமிஷம் நீங்கள் கரெக்டாக வச்சு பேக் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அருமையான கப் கேக் ரெடி. இப்போ பாருங்கள், வெளியே எடுத்து காமிக்கிறேன். சூப்பரான ஸ்டைலில் ஒரு சாஃப்டான கப் கேக் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, நீங்கள் டீமோல் பண்ணுறது உடனே பண்ணக்கூடாது. கொஞ்சம் சூடு ஆறட்டும், அதுக்கு பிறகு டீமோல் பண்ணுங்கள். ஏன் கேட்டிங்கன்னா சம்டைம் உடஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த கப் கேக். அதனால தான் சூடு ஆறின பிறகு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி சாஃப்டாக நல்லா மெதுன்னு நல்லா சூப்பரான கப் கேக் ரெடி. இப்போ ரெடியான கப் கேக்கை அழகாக நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சூப்பராக கார்னிஷ் பண்ண போகிறோம். இந்த இடத்துல சாக்லேட்டை மேலே எப்படி கார்னிஷ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம பார்க்கலாம். இதுக்கப்புறம் இந்த மாதிரி பேன் எடுத்துக்கோங்க. இந்த பேனில் ஃப்ரெஷ் க்ரீம் போட்டிருக்கேன். இந்த ஃப்ரெஷ் க்ரீம் 100 கிராமுக்கு 200 கிராம் சாக்லேட் போட்டிருக்கோம். அப்போ தான் உங்களுக்கு அந்த சாக்லேட் சாஸ் உங்களுக்கு நல்லா சூப்பராக கிடைக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது ப்ராப்பராக ரேஷியோ உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லை, இந்த ஃப்ரெஷ் க்ரீம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அப்படி இல்லைனா கண்டிப்பாக அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் பாயில் பண்ணுற டைமில். இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க டார்க் சாக்லேட்டை இதில் போடுறோம். இந்த டார்க் சாக்லேட் போட்ட பிறகு அதிகபட்சம் ஒரு 5 நிமிஷம் நம்ம குக் பண்ணுவோம். ஏங்கிட்டனா அந்த சாக்லேட் மெல்ட் ஆகி ஒன்றோட ஒன்று சேர ஆரம்பிக்கும். நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த மாதிரி பேசிக்கான ஸ்டைலில் பண்ணும்போது நீங்கள் இதை வடிகட்ட வேண்டியதில்லை. சில பேர் குக் பண்ணி முடித்த பிறகு இந்த சாக்லேட்டை ஸ்டைனில் போட்டு வடிகட்டுவாங்க. ஏங்கன்னா ஸ்மூத்தாக வரதுக்காக. ஆனால் நம்ம பண்ண போது ஒரு பேசிக் கார்னிஷ். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிடுதுன்னா இந்த மாதிரி டெக்ஸ்டில் வந்திருக்கும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இதை அப்படியே ஒரு கண்ணாடி பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். கண்ணாடி பவுல் அப்படி இல்லைனா நீங்கள் வீட்டில் இருக்க ஸ்டீல் தட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா, அகலமான தட்டு நீங்கள் எடுத்து இதில் போட்டுக்கலாம். எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறேன் கேட்டோன்னா, இந்த சாக்லேட் சாஸ் கொஞ்சம் சூடு ஆறணும். சூடு ஆறின பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கரெக்டாக ஒரு 1/2 மணி நேரம் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி பக்குவத்தில் வந்துருக்கும். இதுக்கு பிறகு இந்த மாதிரி பைப்பிங் பேக்கில் நாசல் போட்டு அந்த சாக்லேட் சாஸ் இதில் போட்டு அழகாக ரவுண்டாக இந்த மாதிரி சுற்ற ஆரம்பிங்க. ஈஸி தான், ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி நீங்கள் கார்னிஷ் பண்ண வேண்டியதுனால. இதுக்கப்புறம் க்ரீம் பிஸ்கட். இந்த க்ரீம் பிஸ்கட்டை 1/2 பிரித்து அப்படி மேலே வைங்க. இதுக்கப்புறம் அந்த சாக்லேட் மன்ச்சஸ், அதுக்கப்புறம் கண்ணு நடுப்பகுதியில் இந்த மாதிரி 2 புள்ளி வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு நீங்கள் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் பர்டிகுலராக இந்த நெஸ்லே மில்க் மேட் வச்சு எப்படி ஈஸியான ஸ்டைலில் எல்லாரும் இன்றைக்கி பாயசம், டீ, காஃபி எல்லாத்துக்கும் மில்க் மேட் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சூப்பர் கப் கேக் எப்படி பண்ண தெரிஞ்சிச்சுல. எனக்கு இந்த கப் கேக் எப்படி பண்ணுறது எல்லாம் ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சு ரொம்ப ஈஸியான ஸ்டைலில் எப்படி பண்ணுறது சொல்லி உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். இப்போது கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி ஃபீட்பேக் கொடுங்க. அது மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு அந்த சாக்லேட் கார்னிஷ் பண்ணி ரொம்ப ஈஸியான ஸ்டைலில் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் www.milkmaid.in போய்ட்டு நிறைய ரெசிபி கொடுத்துருக்காங்க. அந்த ரெசிபி நீங்கள் பார்த்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை பற்றி தெளிவாக வீடியோவில் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி நாளைக்கு இன்னும் சூப்பர் ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye, take care.